Hi students, welcome back to Zahira Education. இன்றைய வீடியோடாக ஒரு எண்ணினை மற்றொரு எண்ணினால் எப்படி வகுக்கலாம் என்பதை உங்கள் உதாரணங்களூடாக கற்றுக்கொள்வோம். எங்கள் அடுத்துள்ள உதாரணங்கள் மிகவும் எளிமையான அதே நேரம் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வகைகளை சார்ந்தவையாக காணப்படுகின்றன. எனவே இந்த மிகவும் எளிமையான உதாரணங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டால் உங்களால் மிகவும் கடினமான வகுப்புகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே நான் முதலாவதாக எடுத்த உதாரணம் 486 வகுக்க வேண்டும் 2 இங்கே நான் வகுக்கிறதா இருந்தால் கட்டாயம் எந்த நம்பரால் நாங்கள் வகுக்க போகிறோமோ அந்த நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் டேபிள் பாடமாக இருக்கணும். இந்த வகுத்தின் போது உங்களுக்கு இரண்டாம் வாய்ப்பாடு பாடம் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. இரண்டாம் வாய்ப்பாடை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அது கூட நீங்கள் இந்த வகுத்தல் முறையை விளங்கிக்கோங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஒரு விருப்பமான ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் மாற்றிக்க விரும்பினால் கட்டாயம் ஃபர்ஸ்ட் 12 மல்டிப்ளிகேஷன் டேபிளாவது கட்டாயம் பாடமாகுங்க. ஓகே, 486 2ஆல் வகுக்கும்போது இப்படி வச்சு நாங்கள் வகுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் இதை 486 வகுக்க போகிறேன் 2ஆல். எந்த நம்பரை வகுக்கிறோமோ அதை இங்கேயும் எந்த நம்பரால் வகுக்க போகிறோமோ அந்த நம்பரை இங்கேயும் எழுதுவோம். இப்போ இடமிருந்து வளமாக ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து நாங்கள் டிவைட் பண்ணிட்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 4 காணப்படுது. 4 என்பது 2னுடைய 2 மடங்கு. எனவே 2 இங்கே எழுதுவோம். 2னுடைய 2 மடங்கு 4. அந்த 4 இந்த 4 கீழே எழுதி இப்போ மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருக்குவோம் 8. 8 என்பதும் 2னுடைய 4 மடங்கு உங்களுக்கு தெரியும். எனவே அந்த 4 இங்கே எழுதுவோம். 2னுடைய 4 மடங்கு 8 இந்த 8 கீழே எழுதி 8லேருந்து 8 மைனஸ் பண்ணுவோம் 0. நெக்ஸ்ட் டிஜிட் கீழே இருக்கும் 6. 6 என்பது 2னுடைய 3 மடங்கு. எனவே 3 இங்கே எழுதுவோம். 3 6. 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0. எனவே 486 2ஆல் வகுத்தோம்னா ஆன்சர் 243. நான் இரண்டாவது எடுத்த உதாரணம் 352 வகுக்க போகிறேன் 2ஆல். முதலாவதாக செஞ்ச உதாரணத்தில் உள்ள ஒவ்வொரு டிஜிட்டும் 2ஆல் வகுபடக்கூடிய நம்பராக காணப்படுது. அதாவது ஒவ்வொரு டிஜிட்டும் 2னுடைய மடங்காக காணப்பட்டது. எனவே அந்த வகுத்தல் ஈஸியாக இருந்தது. ஆனால் இங்கு காணப்படக்கூடிய 3, 5 போன்ற எண்கள் 2னுடைய மடங்கு அல்ல. அப்படியா இருந்தால் இப்படி வரக்கூடிய எண்களை நாங்கள் எப்படி வகுக்கலாம் என்பதை பார்ப்போம். அதை நாங்கள் எங்களுக்கு ஈஸியான நெடும்பெருக்கல் மெத்தட் நாங்கள் எழுதிக்கணும். 352 வகுக்க போகிறோம் 2ஆல். உங்களுக்கு தெரியும் எந்த நம்பர் நாங்கள் வகுக்கிறோமோ அதை இங்கேயும் எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதை இங்கேயும் எழுதிக்க வேண்டும். இங்கு முதலாவதாக உள்ள டிஜிட் 3. 3 என்பது 2னுடைய மடங்கு அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது 3லும் குறைந்த 2னுடைய மடங்கு எதுவென்று நீங்கள் பார்க்கணும். 3லும் குறைந்த 2னுடைய மடங்கு 2. 2 என்பது 2னுடைய 1 மடங்கு. எனவே 1 இங்கே எழுதுங்க. 1 2. 2னுடைய 1 மடங்கு 2. எனவே 3 கீழே 2 எழுதி அந்த மடங்கை எழுதி 3லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்க 1. நெக்ஸ்ட் டிஜிட் கீழே இருங்க 5. இப்போ எங்களுக்கு 15 கிடைக்குது. 15 கிடைக்குது. 15 என்பதும் 2னுடைய மடங்கு அல்ல. 15 குறைந்த 2னுடைய மடங்கு 14. கூடிய மடங்கு எடுக்கப்படாது. 15க்கு குறைந்த கிட்டிய மடங்கு எடுக்கணும். அதாவது 15 குறைந்த கிட்டிய மடங்கு 14. குறைந்த மடங்கு பல காணப்படுது. அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு தேவையானது 15 குறைந்த கிட்டிய மடங்கு 14. 14 என்பது 2னுடைய 7 மடங்கு. இந்த 5க்கு நேர 7 எழுதுங்க. 7 2னுடைய 7 மடங்கு 14. அது 15 கீழே எழுதி 15லிருந்து 14 மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் டிஜிட் கீழே இருங்க. இப்போ எனக்கு 12 கிடைக்குது. 12 என்பது 2னுடைய 6 மடங்கு. எனவே 2னுடைய 6 மடங்கு 12. இந்த 12 கீழே எழுதி மைனஸ் பண்ணுங்க 0. எனவே மீதி 0. எங்களுக்கு ஆன்சர் 352. 2ஆல் வகுத்தோம் என்றால் ஆன்சர் எங்களுக்கு 176 ஆன்சராக கிடைக்கும். இரண்டாவது எக்ஸாம்பிளினோட நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. 2ஆல் வகுப்படாத எண்கள் வரும்போதும் டிஜிட் வரும்போதும் அந்த நம்பரை எப்படி வகுக்கலாம் என்பதை நீங்கள் இரண்டாவது உதாரணத்தினோட விளங்கெடுத்திருப்பீங்க. இந்த மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். 178 2ஆல் வகுக்க போகிறோம். அதை நாங்கள் எனக்கு பழக்கப்பட்ட 178 2ஆல் வகுக்கிற இந்த மெத்தடில் எழுதிக்குவோம்.
இப்போ ஒவ்வொரு டிஜிட்டை எடுத்து 2ஆல் வகுத்துட்டு வரப்போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்க, 1. 1 என்பது 2னுடைய மடங்கும் அல்ல. அதே நேரம் 1க்கு குறைந்த 2 மடங்கு காணப்படுதும் இல்லை. அப்படியாகும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இங்கே 0 எழுதலாம், 0 எழுதலாம் அல்லது எழுதாமல் கூட விடலாம். அடுத்த இரண்டாவது டிஜிட்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டையும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டையும் பாருங்க, உங்களுக்கு 17 கிடைக்குது. 17 என்பதும் 2னுடைய மடங்கு அல்ல. ஆனால் 17க்கு குறைந்த 2னுடைய மடங்கு 16. அது 2னுடைய 8 மடங்கு. அந்த 8ஐ இங்கே எழுதுங்க, 8. 2னுடைய 8 மடங்கு 16. 17 கீழால 16 எழுதி மைனஸ் பண்ணுங்க 1. நெக்ஸ்ட் டிஜிட் கீழே இருங்க 8. இப்போ எனக்கு 18 கிடைக்குது. 18 என்பது 2னுடைய 9 மடங்கு. அந்த 9 இங்கே எழுதுங்க, 2னுடைய 9 மடங்கு 18. அதை இங்கே எழுதி மைனஸ் பண்ணுங்க 0. எனவே 178 2ஆல் வகுத்தோம் என்றால் ஆன்சர் எனக்கு 89. நான்காவது உதாரணத்தை பாருங்க, 408 வகுக்க போகிறோம் 2ஆல். இந்த எக்ஸாம்பிள் போல வரக்கூடிய வினாக்கள்ல பெரும்பாலான மாணவர்கள் தவறான ஆன்சர் தான் எழுதுவாங்க. ஏன்னா அதுக்குரிய காரணம், அதுக்குரிய ரீசனை இதை வகுக்கும்போது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். 408 நாங்கள் பழக்கப்பட்ட இந்த ஃபார்ம்லேயே எழுதுவோம். அதாவது 408 2ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு டிஜிட்டை எடுத்து நாங்கள் வகுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 4, அது 2னுடைய 2 மடங்கு. எனவே அது 2ஐ இங்கே எழுதுவோம். 2னுடைய 2 மடங்கு 4, அதை 4 கீழால எழுதி மைனஸ் பண்ணுவோம் 0. நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருங்க 0. இங்கே 0 என்பது 2ன் மடங்கும் அல்ல, 0க்கு குறைந்த 2 மடங்கு காணப்படுவதும் இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நீங்கள் கட்டாயம் இந்த 0த்தில் 2 மடங்கு காணப்படுதுன்னா அதை நீங்கள் எழுதியே ஆகணும். அப்போ காணப்படுதில்லைன்னா அர்த்தம் 0. அந்த 0த்தை நீங்கள் இங்கே எழுதியே ஆகணும். இப்போ 2னுடைய 0 மடங்கு 0 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருங்க 8. 8 என்பது 2னுடைய 4 மடங்கு. எனவே அந்த 4 இங்கே எழுதி போட்டு 2னுடைய 4 மடங்கு 8. 8லிருந்து 8 மைனஸ் பண்ணுங்க 0. எனவே 408 2ஆல் வகுத்தோம் என்றால் ஆன்சர் 204. கட்டாயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இங்கே ஆன்சர் எழுதப்படவே வேண்டும். நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுங்க, இங்கே எழுதப்படக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் ஆன்சர் இங்கே ஒவ்வொரு டிஜிட் எழுதவே வேண்டும். அப்படி எழுதாமல் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இது ஆன்சர் உங்களுக்கு 204க்கு பதிலாக 24 ஆன்சராக கிடைக்கும். அப்போ 408 என்பது 2னுடைய 24 மடங்கு நீங்கள் தப்பாக நினைச்சிருப்பீங்க. அடுத்ததாக 1567 2ஆல் வகுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் 1, 1ல் 2 மடங்கு காணப்படுதில்லை. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை சேர்த்து பாருங்க 15. 15 என்பது 2னுடைய மடங்கு அல்ல. 15 குறைந்த 2னுடைய மடங்கு 14. அது 7 மடங்கு. 7 14. எனவே 14 இங்கே எழுதி 15லிருந்து 14 மைனஸ் பண்ணுங்க 1. நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இருங்க 6. 16 எழுதுகிறது. 16 என்பது 2னுடைய 8 மடங்கு. 8 16. 16லிருந்து 16 மைனஸ் பண்ணுங்க 0. நெக்ஸ்ட் டிஜிட் 7 கீழே இறங்க. 7ல் 2னுடைய 3 மடங்கு காணப்படுது, அது 6. எனவே 3 இங்கே எழுதுங்க. 2னுடைய 3 மடங்கு 6. 7லிருந்து 6 மைனஸ் பண்ணுங்க 1. இப்போ உங்களுக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம் அல்லது கசத்தில் இந்த வகுத்தில் தொடர்ச்சியாக எழுதிட்டு போகலாம். உங்களுக்கு கடைகளில் பொருட்கள் வாங்க போகும்போது பில் அவங்க தருவாங்க. அந்த பில்லில் உங்களுக்கு 50 ரூபாய் பொருளாக காணப்படும் என்றால் 50.20 போட்டிருப்பாங்க. அல்லது ஒரு பொருளுடைய 112 ரூபாய் என்றால் 112.0 எழுதி 2 0 போட்டிருப்பாங்க. இந்த ஒரு முழு எண்ணும் நம்பருக்கு இறுதி நம்பருக்கு அடுத்ததாக ஒரு டெசிமல் பாயிண்ட் காணப்படுது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்ததாக உள்ள அனைத்து எண்களுமே 0. உங்களுக்கு 0 தேவையான அளவு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஒரு நம்பர் 0வாக அல்லாத 0 அல்லாத எந்த நம்பர் காணப்பட்டாலும் அதை கட்டாயமாக எழுதி ஆகணும். அது முழு எண் அல்ல. டெசிமல் பாயிண்டை வச்சு எங்களை வேண்டிய தேவையான அளவு 0 எழுதிக்கலாம். அப்படியே எழுதுவதாக இருந்தால் நீங்கள் இந்த வகுத்தில் தொடர்ச்சியாக எழுதி போகிறதா இருந்தால் இந்த டெசிமல் பாயிண்ட் நேர இந்த ஆன்சர் எழுதப்படக்கூடிய இந்த லைன்லையும் டெசிமல் பாயிண்ட்டை நீங்கள் எழுதி ஆகணும். அடுத்து உங்களுக்கு தெரியும், இதனால 0 தான் காணப்படுது. அந்த 0ல் 1 கீழே இருங்க. இப்போ எனக்கு 10 கிடைக்குது. 10 என்பது 2னுடைய 5 மடங்கு. 5 மடங்கு இங்கே எழுதுங்க. 2னுடைய 5 மடங்கு 10.
10 இங்க எழுதி 10லேருந்து 10 மைனஸ் பண்ணுங்க 0. இப்போ மீதி 0. இதோட எண்ட் ஆகுது வகுத்தல். இறுதியாக 2 அல்லாத ஒரு நம்பரால வகுப்புறேன். அதாவது 1778 வகுப்புறேன் 7னால. 1ல் 7 மடங்கு காணப்படுது இல்லை. 2 + 2 டிஜிட் சேர்த்து பார்த்தோம்னா 17. 17 7னுடைய மடங்கள்ல 17 குறைந்த 7னுடைய மடங்கு 14. அது 7னுடைய 2 மடங்கு. எனவே 7னுடைய 2 மடங்கு 14. 14 கீழ் 17 கீழே எழுதி மைனஸ் பண்ணுங்க. ஆன்சர் 3. நெக்ஸ்ட் டிஜிட் கீழே இருங்க 7. எனவே 37 கிடைக்குது. 37 என்பது 7னுடைய மடங்கு அல்ல. 37 குறைந்த 7னுடைய மடங்கு 35. அது 7னுடைய 5 மடங்கு. எனவே 7னுடைய 5 மடங்கு 35. 37ல இருந்து 35 மைனஸ் பண்ணுங்க 2. நெக்ஸ்ட் டிஜிட் 2 கீழே இறங்குங்க 28. 28 என்பது 7னுடைய 4 மடங்கு. எனவே 7னுடைய 4 மடங்கு 28. 28 மைனஸ் பண்ணா 0. எனவே 1778 7ஆல வகுத்தோம்னா ஆன்சர் 254.